to our channel. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ருசியில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட் போனாவே கண்டிப்பாக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்காமல் இருக்க மாட்டோம். ஸோ அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளுமே சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க செப்ரேட்டாக எடுக்க மாட்டாங்க. இந்த காய்கறிகள்லாம் போடும்போது அவங்களுக்கு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனில் இந்த ஆனியனை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் தண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒயிட் கலர் தண்டு பார்த்தோம் அப்படின்னா தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் மாதிரியே தான் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது க்ரீன் கலர் ஸ்ப்ரிங் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதித்த உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் போட்டுடலாம். இது பாயில் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அரிசி ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. ஒரு 60% 70% பாயில் ஆனால் போதும். இப்போ அரிசி பாயில் ஆகிடுச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடுதலான சுவை நமக்கு கிடைக்கும். லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது கூட பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெஜிடபிளும் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. 70% பாயில் ஆனால் போதும். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள் நமக்கு பாயில் ஆகிடுச்சு. இப்போ பாயில் ஆன ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம ரைஸில் சேர்த்துருக்கோம். அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சர்க்கரை ஏன் சேர்க்குறோன்னா வெஜிடபிளோட கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் வகைகள் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும்போது ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கோங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரைட் ரைஸ். அதனால் ரைஸ் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னா கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் வாங்காமல் இருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் குழந்தைங்க ஃபஸ்ட்டு அதை தான் வாங்குவாங்க. இப்போ 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் பாதி அளவை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது ரொம்ப சுலபங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையே சூப்பராக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது இந்த ஃப்ரைட் ரைஸ். ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அம்மா இங்கே ஹோட்டலில் விட நீ செய்கிறது தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடலாமா? மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. Bye. See you next video.